ஹாய் லட்சுமி பிரியாக்கா, திஸ் வீடியோ ஸ்பெஷலி ஃபார் யூ. எல்லாரும் நீங்கள் 3 நாளாக போஸ்ட் போடாமல் இருந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இன்னும் எந்த ஒரு போஸ்ட்டுமே ஷேர் பண்ணல. ஸோ எனக்குமே உண்மையாகவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளால தான் அவங்க இன்னும் போஸ்ட்டு போடாமல் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா என்னன்ட்டு தெரியல. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தான் இன்னும் எந்த போஸ்ட்டுமே போடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோவையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலமாக நான் சொல்ல போகிறது என்ன, நான் அதில் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலேயும் ஒரு மைண்ட்லேயும் நான் வீடியோ போடல. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை எந்த விதத்துலேயும் தப்பாக எடுத்துக்காதீங்க அக்கா. என்ன உங்களோட தம்பியாக எடுத்துக்கோங்க. நான் உங்களை விட ரொம்பவே சின்ன பையன் தான். ஸோ நான் அதில் ஏதாச்சும் அப்படி தப்பாக தெரியாமல் பேசியிருந்தா கூட என்னை உண்மையாலுமே மன்னிச்சிடுங்க. நான் ஆனால் என்னுடைய மனசறிஞ்சு 100% நான் ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் எதுவுமே தப்பாக பேசலை. அது மட்டும் கண்டிப்பாக உண்மை. ஸோ அப்படி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் போஸ்ட்டு போடாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அக்கா அதை மன்னிச்சிடுங்க. எனக்காக பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் எப்பயும் போல் போஸ்ட்டு போடுங்க. எனக்கு உங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அதில் இருக்கிற பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்காக ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓன் வாய்ஸ், எனக்கு சாங்கே அவ்வளோ பாட வராது. இருந்தாலுமே நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி ஓன் வாய்ஸ் சாங்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் அந்த போட்ட அந்த ஒரு வீடியோ வச்சுட்டு மக்களோட கமெண்ட்ஸ் வச்சுட்டு என்னை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அக்கா. அதை தான் நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போஸ்ட்டு போடுங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் நீங்கள் போஸ்ட்டு போடல அப்படின்னா கண்டிப்பாக நானே சென்னை கிளம்பி வந்துடுவேன் அக்கா. தயவு செஞ்சு நீங்கள் போஸ்ட்டு போடுங்க. போஸ்ட்டு போடாமல் பார்த்தீங்கன்னா இருக்காதீங்க அக்கா. ஸோ தயவு செஞ்சு போஸ்ட்டு போடுங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சாங் நான் டெடிகேட் பண்ணுறேன் அக்கா. ஒரு தம்பியாக உங்களுக்கு இந்த சாங் நான் டெடிகேட் பண்ணுறேன். கடலினில் மீனாக இருந்தவனான், உனக்கென கரை தாண்டி வந்தவனான், துடித்திருந்தேன் தரையினிலே திரும்பி விட்டேன் என் கடலிடமே. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிப்பாயா. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. கண்ணே தடுமாறி நடந்தேன், நூலில் ஆடு மலையாகி போனேன், உன்னாதான் கவிஞனாயானேனே. தொலை தூரத்தில் வெளிச்சம் நீ, உன்னை நோக்கியே என்னை ஈர்க்கிறாயே. மேலும் மேலும் உருகி உருகி உன்னை நீ ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன். ஓ, உன்னை நீ ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன். ஸோ அக்கா தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போடுங்க. உங்களுடைய போஸ்ட்டுக்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தயவு செஞ்சு போஸ்ட்டு போடுங்க அக்கா.